உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் இம்மட்டுமே காத்த எபெனேசர் இதுவரை உதவி செய்தார், அதற்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சில வசனங்கள் தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான வசனங்கள் நான் வாசித்துள்ளேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என் வாழ்க்கையில் சந்தோஷமற்ற நிலைமை கடந்து வந்தது. கடந்த நாட்களில் இருந்த பொழுது தேவன் தாமே தேற்றுகிற வசனங்களால் பேசுவதனால் மட்டுமல்ல, அவரோட வசனங்கள் என்னை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது கர்த்தர் மகிழ்வை தருகிறார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய வருடங்களில் புதிய மாதங்களில் நடத்தும் ஆண்டவரையே நம்ம ஜெபிப்போமாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வாசிப்பீர்களால் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் உள்ளது. அவற்றை நீங்கள் வாசிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூறுகிற வசனங்கள். என்னுடைய வசனங்கள் எல்லாம் நான் கூறுவது சிறு பிள்ளைகளுக்கு, அவர்கள் கேட்கும்படியாக நீங்கள் பாருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், பால் சொல்லுகிறார். ஆகவே அவ்வாறாக இருப்போமாக, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோமாக. அப்புறம் 19 வசனம், ஆவி அவித்து போடாதிருங்கள். 20 வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணவே கூடாது. தீர்க்க தரிசனம் யாரும் சொல்லுவாங்கன்னு நம்ம அதை கேட்கணும். அவற்றை நாம் தியானிக்க வேண்டும். அவர்கள் சொல்கிற தீர்க்க தரிசன வசனங்களை பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் நான் என்ன சொல்கிறேன், ஆவி அவித்து போடாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரூட்ஸ் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அற்புதம் செய்வாராக. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நிச்சயடக்கம் போன்ற எல்லா குணங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த வசனங்களினால் தான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ப்ரைஸ் ப்ரைஸ் ப்ரைஸ், ஆல்வேஸ் ப்ரைஸ். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் ஜீசஸ், ப்ரைஸ் ஹோலி ஸ்பிரிட். லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் வேர்சஸ். இந்த வசனங்களால் கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பாராக. நான் சில வசனங்களை வாசித்துள்ளேன், மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 17. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 19 வசனம், ஆவி அவித்து போடாதிருங்கள். 20 வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு வசனம் இருக்கு. ஆகவே இந்த வசனங்களால் நாளை சிறு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஆமீன், ஆமீன்.